குலதெய்வ வழிபாடு தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நம்ம பாரம்பரியம் கலாச்சாரத்தோடு பின்னி பிணைஞ்சிருக்க விஷயம் தான் குலதெய்வ விஷயம். புண்ணிய ஆத்மாக்கள் அவங்கெல்லாம். இதுவரைக்கும் இறைவனை நேரில் பார்த்தவங்க யாருமே கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் சித்தர்களுக்கு முனிவர்களுக்கு அவங்க நினைச்ச ரூபத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ரூபத்தை கொடுத்துருக்காங்க தவிர இறைவனுடைய வெளிப்படையாக சொல்ல போனால் இறைவனுக்கு எதுவுமே கிடையாது. அவருக்கு உருவம் இல்லாதவர் தான் இறைவன். கர்ணனுக்கு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுடைய பிரம்மாண்டமான அவதாரத்தை அவர் ஒருத்தர் தான் காட்சி கொடுத்தாரு. இது பெருமாள் யார்கிட்ட கையேந்துறாரு? கர்ணன்கிட்ட கையேந்துறாரு. ஏன்னா அவ்வளோ பெரிய புண்ணியவான், புண்ணியங்கள் அதிகமாக இருக்கு. அவரை சாகடிக்க முடியல கடைசியில். அப்போ அவர் வாங்கின புண்ணியத்தை பெருமாள் தன் கையால் வாங்கிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு? விஸ்வரூபத்தை தரிசனம் காட்சிட்டு புண்ணியவானா நீ நிரந்தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறாரு. இயேசு பிரமாணம் வராரு, ஒரு பீரியடில் வராரு, போதனை பண்ணிட்டு போறாரு. நபிகள் நாயம் வராரு, ஒரு பீரியடில் வராரு, போதனை பண்ணிட்டு போறாரு. கிருஷ்ணர் வராரு, ஒரு பீரியடில் வராரு, போதனை பண்ணிட்டு போறாரு. இறை தூரம் தான் சொல்றாங்க. இறை வேற, அவங்களுக்கான சக்திகள் மாறுபட்ட சக்திகள் உண்டு. முனிவர் வேறு, சித்தர் வேறு, ஞானி வேறு, சாமியார் வேறு. இப்போ நரசிம்மன் சொல்றோம், பெருமாளுடைய அம்சமா இருந்தாலும் அவர் ஒரு அவதார புருஷர் தான். சரபேஸ்வரர் சொல்றோம், அவர் ஒரு அவதார புருஷர் தான். ராகவேந்திரர் சொல்றோம், அவதார புருஷர் தான். இறைவன் அப்படின்றது வேற, அதுக்கு அடுத்த கேட்டகரி வேற. எத்தனை பேர் ஜீவசமாதி உண்மையில ஜீவசமாதி ஆனாங்க? நம்ம நினைக்கிற இந்து மதத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தோட நிறைய நபர்கள் வரல. இறப்பு தான், மரணம் தான், ஜீவசமாதி கிடையாது. இறப்பு தான், அது வேற, இது வேற நிலை. அந்த நிலைக்கு அவங்களால அதுக்கும் உங்களுக்கு தலையெழுத்து இருக்கணும். நீங்க நம்ம வாழ்வியல் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒன்னா குலசாமியை பத்தி எவ்வளவு ரிசர்ச் பண்ணி எவ்வளவு தெரிஞ்சுக்கலாமே தவிர்த்து பழங்குடி மக்கள்கிட்ட தான் போயிட்டு நீங்க குலசாமியை பத்தி எல்லாம் அவ்வளவு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. புரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாலாறு சுவாமிகள் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சாமி. வணக்கம் ஐயா. கிராம தேவதைகள், வன தேவதைகள், எல்லை சாமிகள் இவங்களெல்லாம் பற்றிய ஒரு புது வெளிச்சம் பாய்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இப்போ சமீபத்தில் நிறைய திரைப்படங்கள்லாம் வருது. ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு திரைப்படம் மட்டும் இல்லை, அது மக்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்ம பார்த்தோம், காந்தாராலேருந்து இப்போது தமிழகத்தில் ரிலீஸ் ஆகி சக்க போட்ட கருப்பு திரைப்படம் வர எல்லைச்சாமிகளை பற்றியான கதைகள். இப்போ இந்த எல்லைச்சாமிகளுடைய கோட்பாடு என்ன? அவங்க எங்கேருந்து வருகிறாங்க? இந்த பாரம்பரியம் எப்போதுலேருந்து நம்மக்கிட்ட இருக்கு ஐயா. முன்னோர்கள் தான் எல்லைச்சாமி. காவல் தெய்வன்றது யாரு? குலதெய்வன்றது யாரு? நமது முன்னோர்கள் தான். அந்த படத்திலே சொல்லியிருப்பாங்க ஒரு சில, இந்த எல்லை தான் எல்லைன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த படத்திலோட எல்லை, அவங்க பேர் எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள். ஒவ்வொரு ஊருக்கு இப்போ நம்ம விஏஓ போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, மனையகரை போட்டு வச்சிருக்கோமா இல்லையா? இதே தான் ஆன்மீகத்தில் அந்த போஸ்டிங். அந்த ஊர் எல்லைக்கு அவர் தான் கட்டுப்பாடு, அவர் தான் காவலாளி, ஏ டு செட் அவர் தான். அப்போ அவங்க யாருன்னா காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், நமது குல தெய்வங்கள். அது ஒரு மரபு கலாச்சாரம், அது பொறுப்பு, அவ்வளோதான். ஒரு ப்ரமோஷன் நிலைன்னு வச்சுக்கங்களேன். புண்ணிய ஆத்மாக்கள் அவங்கெல்லாம். நம்ம குலதெய்வத்தை பற்றி பலமுறை பேசியிருக்கோம். குலதெய்வ வழிபாடு தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நம்ம பாரம்பரியம் கலாச்சாரத்தோடு பின்னி பிணைஞ்சிருக்க விஷயம் தான் குலதெய்வ விஷயம். அதில் எல்லை தெய்வங்களுக்கு முக்கிய பொறுப்பு உண்டு. எல்லா ஊர்லேயும் எல்லை தெய்வங்கள் கையில் ஒரு அருவா வச்சுன்னு ஒரு குதிரை மேலேயோ ஒரு பைரவர் மேலே தான் உட்காந்துருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய பணி. அந்த காலத்து பணிகள் அப்படி தான் மேற்கொண்டாங்க. அதை பின்பற்றி தான் நம்மளுக்கு இதே வழிபாட்டு முறை தான் நம்ம செய்யணும்னு சொல்லி மீண்டும் வலியுறுத்துகிறோம். அப்போது அந்த தெய்வங்கள், பெருந்தெய்வங்கள் ஒவ்வொருத்தையும் ஒரு பொறுப்பு படிச்சிருக்கு. நீங்கள் இந்த வேலையை பாருங்கள், நீங்கள் இந்த வேலையை பாருங்கள், நீங்கள் இந்த வேலையை பாருங்கள் சொல்லும்போது நமக்காக வாழக்கூடிய மக்களுக்கு, அந்த கிராமப்புற மக்களுக்கு காவல் தெய்வமாக நீர் சொல்லிட்டு ஒவ்வொரு தெய்வங்களும், பெருந்தெய்வங்கள், சிறு தெய்வங்களை வடிவமைச்சு வச்சுருக்காங்க. சிறு தெய்வ வழிபாடுன்றது வேறு, பெருந்தெய்வ வழிபாடுன்றது வேறு. பிரபஞ்ச சக்தின்றது ஒரு விஷயம், அதை தாண்டி அடுத்தடுத்த நிலைகள் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது நம்ம சிறுதெய்வ வழிபாடு. அதில் சிறுதெய்வ வழிபாடு தான் நம்ம கலாச்சாரத்தில் பின்னி பிணைஞ்சிட்டு வச்சுருக்கோம். அதுதான் நம்ம இயற்கை வழிபாட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் பெருந்தெய்வ வழிபாட்டுக்கு போகிறோம். அப்போ அந்த பெருந்தெய்வ வழிபாட்டுக்கு இந்த சிறுதெய்வ வழிபாடு கரெக்டாக இருந்தால் தான் பெருந்தெய்வ வழிபாடு நம்ம வழிவிடும். ஆனால் இங்கே இந்த எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் தான் நமக்கு முக்கியமான பங்களிப்பு. நமக்கு அனைத்துமே செய்து தரக்கூடிய ஒரு முக்கியமான சக்தி யாருக்கிட்டனா நம்ம குலசாமிக்கு உண்டு, நமது எல்லை தெய்வங்களுக்கு உண்டு. அதான் அவருடைய தாற்பயம். இப்போ இந்த பெருதெய்வங்கள், சிறுதெய்வங்கள்ங்கிறதே ஒரு மிகப்பெரிய டிபேட்டபிள் சப்ஜெக்ட் இல்லையா? ஒரு குளறுபடியான ஒரு குழப்பம். அப்படி கிடையாது, ஒரு நிலைன்னு சொல்றது அர்த்தம். இப்போ நம்ம பார்க்குறோம், குலசை முத்தாரம்மன் பார்க்குறோம், திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்க குலசை முத்தாரம்மன். இப்போ அந்த ஊர் மக்களுக்கு அது எல்லை தெய்வம் தான். ஆமா இல்லையா? ஆனால் உலகம் முழுக்க மக்கள் போய் கும்பிடுறாங்க இல்லையா? அது ஒரு பெருந்தெய்வ கோயில் ஆயிடுச்சே. அதுதான் நம்ம பலத்தை சொல்கிறோம், பதிவு பண்ணுறோம். என்னென்னா, நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக ஆக்காதீங்க, அந்த பாரம்பரியத்தை அப்படியே நிறுத்துங்கன்னு சொல்கிறோம்.
நீங்கள் அங்கே போய் அடிப்படை வசதி மட்டுமே பண்ணி கொடுங்க. அது ஒரு கோயிலாக்கி கும்பாபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பொது கோயிலாக மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. தவிர்க்க முடியாது. ஏன் நான் அந்த பக்கம் போகும்போது வரும்போது எனக்கு ஒரு தெய்வ பக்தி உள்ள நபராக இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் ஒரு சாமி கும்பிட்டு போவாங்க, இயல்பு தானே. கொஞ்சம் டைம் இருக்கிற ஒரு கற்பூரத்தை குத்திட்டு போவாங்க. அப்போ நம்ம அங்கே ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போவோம். நம்மளுக்கு நடந்துடும். நம்ம 4 பேர் போய் சொல்லுவோம், ஐயா அந்த போய் பார்த்துட்டு வந்தோம், நல்லா நடந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுவோம், மவுத்தாக்கு தானே. அதெல்லாம் சொல்கிறேன், உங்கள் குலதெய்வ கோயிலை பெருசாக பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிற காரணம் அதுதான். அது உங்கள் குலத்துக்கான தெய்வம். அதுக்கு தான் அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு குலத்துக்கும் தனித்தனியாக உண்டு. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் உண்டு. இதில் உள்ள போனால் தெய்வம் எல்லாருக்கும் ஒன்று தானே அப்படின்னு கேள்வியில் வரக்கூடாது. இது நமது முன்னோர்கள். இப்போ நமக்கு குலதெய்வமாக இருக்கிற யார்? நமது முன்னோர்கள். நல்ல ஆன்மா, நம்ம எல்லாமே ஆன்மா தான். அடுத்த நிலைக்கு அது புண்ணிய ஆத்மாவாக கன்வெர்ட் ஆகும். அவங்க செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையில் அவர் ஒரு இறைவனுக்கு கொடுப்பாரு. நீ புண்ணிய ஆத்மா மாறிட்ட, நல்லது செஞ்சிருக்கிற, உன்னுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக நில்லுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருவாரு. அப்படி தான் ஒவ்வொரு கேட்டகரியும் நம்ம எச்சின்னு சொல்லுவோம், எச்சின்னு சொல்லுவோம், இதெல்லாம் தேவதைகள். இப்போது தெய்வத்திலே பார்த்தீங்கன்னா, இப்போ முருகப்பெருமான் அவதாரம், விநாயகப் பெருமான் அவதாரம், காளி அவதாரம், இவங்கெல்லாம் அவதார புருஷன் தானே. யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு விஷயத்த முடிக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்தால் உருவாக்கப்பட்ட விஷயம். அது காரணம் இல்லாமல் கிடையாது. ஐயப்பன் அவதார புருஷனு. பெருந்தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஒரே தெய்வம் தானே வச்சுக்கங்களேன். சிவபெருமான் பெருந்தெய்வம், XRY இல்லைனா ஒரு பேரோட தேவைன்னு வச்சுக்கங்களேன், பெருந்தெய்வம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு எதிர்வினை சக்தி அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்டது தான் ஒவ்வொருத்தரும். இப்போ காளி அவதாரம், அது ஒரு விஷயத்துக்காக வராரு. முருகப்பெருமான் எதுக்காக வராரு? வதம், ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்காக வராரு. இவங்கெல்லாம் அவதார புருஷர்கள்ன்றது ஒரு நிலைப்பாடு தானே. நெற்றிக்கண்ணிலேருந்து வந்தவர் தான். நெற்றிக்கண்ணுக்கு உரியவர் யார்? சிவபெருமான். அப்போ வேர்விலேருந்து வந்தவர் விநாயகப் பெருமான். அவர் ஒரு அவதார புருஷன். எங்கேருந்து? பார்வதி தாயிலிருந்து வராங்க. அவர் ஒரு அவதார புருஷன். இப்போ நரசிம்மன் சொல்கிறோம், பெருமானுடைய அம்சமாக இருந்தாலும் அவர் ஒரு அவதார புருஷர் தான். சரபேஸ்வரர் சொல்கிறோம், அவர் ஒரு அவதார புருஷர் தான். ராமானுஜர் சொல்கிறோம், அவதார புருஷர் தான். ராகவேந்திரர் சொல்கிறோம், அவதார புருஷர் தான். இறைவன் அப்படின்றது வேற, அதுக்கு அடுத்த கேட்டகரி வேற. நமக்கு எப்படியோ அதே மாதிரி தான் தேவர்கள், முனிவர்கள் அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. எல்லாருக்கும் உண்டு. நமக்கு இருக்கிற மாதிரி எல்லா வழிபாடும் அங்கேயும் உண்டு. ஒவ்வொரு லோகம் உண்டு. ஒவ்வொரு லோகத்தை ஆளுமை செய்யக்கூடிய நபர்கள் உண்டு. ஒரு முனிக்கு ஒரு பதவி உண்டு, தேவர்களுக்கு ஒரு பதவி உண்டு, அசுரர்களுக்கு ஒன்று தனித்தனி கேட்டு இருக்கு. அப்படியே நமக்கு முதல்ல வழிகாட்டக்கூடிய செல்லக்கூடிய தெய்வம் நமது குலதெய்வம். நமக்கான புரிதலை எல்லா விஷயத்தையும் நம்ம காப்பாற்றி நம்ம அடுத்த நிலை கொண்டு போகக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வ வழிபாடு. நம்ம அதை திரும்ப திரும்ப நீங்கள் அடிப்படை தெய்வத்தை வணங்கி போனால் தான் நீங்கள் உண்மையான இலக்கு நோக்கி அடைய முடியும். அதுக்கான பாதையை இதுதான் திறந்து விட சொல்கிறோம். அதனால் இது பெருந்தெய்வம் சிறுதெய்வம் வழிபாட்டு முறையில் எந்த குழப்பம் தேவையில்லை. தெய்வம் ஒன்று தான். அவரால் உருவாக்கப்பட்டு வழிபடுற நபர்கள் தான் ஒவ்வொரு கேட்டலும் வராங்க. சுவாமி விவேகானந்தர் வராரு, ஒரு பீரியடில் வராரு, போதனை பண்ணுறாரு, போகிறாரு. இயேசு பிரமான் வராரு, ஒரு பீரியடில் வராரு, போதனை பண்ணிட்டு போகிறாரு. நபிகள் நாயம் வராரு, ஒரு பீரியடில் வராரு, போதனை பண்ணிட்டு போகிறாரு. கிருஷ்ணர் வராரு, ஒரு பீரியடில் வராரு, போதனை பண்ணிட்டு போகிறாரு. ராகவேந்திரர் வராரு, ஒரு பீரியடில் வராரு, போதனை பண்ணிட்டு போகிறாரு. கபீர்தாஸ் வராரு, ஒரு பீரியடில் வராரு, போதனை பண்ணிட்டு போகிறாரு. பாபாஜி வராரு, ஒரு பீரியடில் வராரு. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? எல்லாமே அவதார இறைவனால் அனுப்பப்பட்ட நபர்கள். அதான் அவர் சொல்லுவாங்க, இறை தூதர்னு சொல்லுவாங்க. இறை தூதர் தான் சொல்கிறாங்க. இறை வேற. அப்படி ஒரு கேரக்டர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விஷயங்கள் உண்டு. அவங்களுக்கான சக்திகள் மாறுபட்ட சக்திகள் உண்டு. முனிவர் வேறு, சித்தர் வேறு, ஞானி வேறு, சாமியார் வேறு. இது டோட்டலி வேற சப்ஜெக்ட் வச்சுங்களேன். இதில் எல்லாருக்கும் கருத்து உண்டு. அந்தந்த வாழ்வியல் நெறிமுறையில் ஒரு இலக்கு, ஒரு விஷயங்கள் உண்டு. அதை அடையக்கூடிய தன்மை பெறும்போது அந்த சூழ்நிலைக்கு போகிறாரு. இது வரைக்கும் இறைவனை நேரில் பார்த்தவங்க யாருமே கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் சித்தர்களுக்கு முனிவர்களுக்கு அவங்க நினைச்ச ரூபத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ரூபத்தை கொடுத்துருக்காங்க தவிர இறைவனுடைய இறைவனை உண்மையாக சொல்ல போனால், வெளிப்படையாக சொல்ல போனால் இறைவனுக்கு எதுவுமே கிடையாது. அவர் உருவம் இல்லாதவர் தான் இறைவன். அவர் எதுவுமே கிடையாது தான் உண்மை. நீங்கள் இப்போ ஒவ்வொரு கேரக்டர்லையும் ஒரு அவதார புருஷனுக்கு ஒரு விஷயத்தை கொடுப்பாரு. இப்போ கர்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மகாவிஷ்ணுடைய பிரம்மாண்டமான அவதாரத்தை அவர் ஒருத்தர் தான் காட்சி கொடுத்தாரு. கர்ணனுக்கு மட்டும் தான் காட்சி கொடுத்தாரு. விஸ்வரூப தரிசனம் சொல்லுவாங்கள்ல, பெருமாளுடைய ஒரு அம்சத்தில் விஸ்வரூப தரிசனம் ரொம்ப சிறப்பு. வேற யாருக்குமே அந்த விஸ்வரூபம் கிடைக்கல, கர்ணனுக்கு மட்டும்தான் கிடைச்சிச்சு. அவர் ஏன்னா கர்ணன் யார்கிட்ட கையேந்துறாரு? இது பெருமாள் யார்கிட்ட கையேந்துறாரு? கர்ணன்கிட்ட கையேந்துறாரு. ஏன்னா அவ்வளோ பெரிய புண்ணியவான், புண்ணியங்கள் அதிகமாக இருக்குது. அவரை சாகடிக்க முடியல கடைசியில். அப்போது அவர் வாங்கின புண்ணியத்தை பெருமாள் தன் கையால் வாங்கிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு? விஸ்வரூப தரிசனம் காய்ச்சிட்டு புண்ணியவானா நீ நிரந்தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறாரு. அப்போ புண்ணியங்கள் அதிகமாக இருக்கும்போது இறைவனே தயங்கணும், வேலை செய்யாது, கிரகங்கள் வேலை செய்யாது.
இங்கே பிரச்சனை என்னன்னா, நீங்கள் நல்ல தன்மையோடு வாழ்நிலை நடந்து கடந்து வந்துட்டீங்கன்னா, உங்கள் உயிர் நீங்களா போக்கிற வரைக்கும் அது இருக்கும். அதை தடுக்க முடியாது. அதனால தான் சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள் எல்லாருமே நல்ல விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் உணவு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு, சித்த நிலையிலே, அமைதியான நிலையிலே, ஆழ்நிலையிலே தியானம் இருந்து எதையுமே சாப்பிடாம போனாலும் ஆழ்நிலை தியானத்திலேயே வந்து அவங்க அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. அது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க, இப்போ ஜீவசமாதி ஜீவசமாதின்னு இப்போ அது பெரிய ட்ரெண்ட் ஆகி பண்ணுது. எத்தனை பேர் ஜீவசமாதி உண்மையிலே ஜீவசமாதி ஆனாங்க? நம்ம நினைக்கிற இந்து மதத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தோட நிறைய நபர்கள் வரல. இறப்பு தான், மரணம் தான், ஜீவசமாதி கிடையாது. இறுதியாக ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தாக்க ராகவேந்திர சுவாமிக்கு பிறகு ஜீவசமாதி உண்மையில் இல்லை. ஆனால் எல்லாரும் இப்போ இறக்குற ஒரு சில ஆட்கள்லாம் அவர் ஜீவசமாதி ஜீவசமாதி ஜீவன் சமாதின்றது வேற நிலை. இறப்பு இறப்பு தான், அது வேற, இது வேற நிலை. அந்த நிலைக்கு அவங்களால அதுக்கும் உங்களுக்கு தலையெழுத்து இருக்கணும். உடல்ல உயிர் இருக்கும்போதே சமாதி கட்டுறது சமாதி கட்டுறது அப்படி பெரிய ஆன்மா வெளியே போயிடிய உடம்பு அப்படியே தான் இருக்கும். அவங்க என்னைக்கு ஒன்றா திரும்ப வந்து அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமானா முடியும். அதுக்கு வந்து நம்ம சமீப காலத்தில் இந்த நூற்றாண்டு நம்ம பார்த்தது ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் வள்ளல பெருமானை சொல்லுவோம், உடம்போடு மறைஞ்சிட்டான்ற ஒரு விஷயம் அவரை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஒளியாக மாறி போயிட்டாருன்னு சொல்லிட்டு அதான் ஒவ்வொருத்தரும் ஒரு நிலை உண்டு. அப்போ நம்ம திரும்ப சொல்கிறோம், பெருந்தெய்வம் சிறிது வந்து வேறுபாடு வேண்டாம். நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த விஷயம் என்னவோ அது சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டனாவே வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போது கோவில்கள், இப்போ நீங்கள் உங்களுடைய ஆன்மீக பயணத்தில் நிறைய கோவில்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக இந்த மாதிரியான எல்லைச்சாமிகள் கோயில்கள், கிராமப்புற கோயில்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்து வியந்த சில கோயில்கள், அங்கே இருந்த சில வித்தியாசமான இல்லை அப்படி இதில் வந்து உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் என்னென்னா ஒரு சில குறிப்பிட்ட சமூக மக்கள் ஒரு சில விஷயத்த சொல்கிறதே இல்லை, சொல்ல மாட்டேறாங்க. அது அவங்களுக்குள்ளேயே இன்னி வரைக்கும் மறைபொருளாகவே ஒரு சில விஷயங்கள் கடந்து போயிடுது. அது அவங்களுக்குள்ள கட்டுப்பாடு. ஒரு சில குறிப்பிட்ட சமூக மக்களில் பெண்கள் மட்டும்தான் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும், ஆண்கள் போக முடியாது. ஒரு இன்னொரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் மட்டுமே இயங்கக்கூடிய கோயில் இருக்குது. அது குறிப்பிட்ட வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான், ஒரு 2 மணி நேரம் தான் 3 மணி நேரம் தான் அந்த கோயில் ஓப்பன் பண்ணி ஓப்பனில் தான் இருக்கும். அந்த சமூக மக்கள் அந்த சமயத்தில் தான் அங்கே போவாங்க, மற்ற சமயத்தில் போக மாட்டாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, வெட்ட வழியாக இருக்குது, அந்த இடத்துல எல்லாமே கூடுறாங்க. ஒரு இடத்துல வேப்ப மரம் மட்டுமே இருக்குது, அங்கே மக்கள் கூடுறாங்க. அந்த மரம் இன்னும் அங்கேயே தான் இருக்குது. அதுக்கப்புறம் யாருமே ஆள் இருக்கிறது இல்லை. இப்படி வித்தியாசமான பல முறைகள் இருக்குது. இதில் எதை போய் எப்படி சொல்கிறது தெரியல. நான் இன்னும் பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் சைவசாமின்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு 30-40 அடி 100 மீட்டர் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே அசைவம் படிப்பாங்க, இங்கே முடிச்சுட்டு அப்புறம் அவர்கிட்ட போவாங்க. நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவ்வளோ ஃபீட்டில் எப்படிறான்னா அது அவங்க முறை. ஒருத்தர் அதை பற்றி குலசாமியை பற்றி பேசவே மாட்டாங்க. நீங்கள் இன்னும் காட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம ஆதிவாசி மக்களும் மற்ற பழங்குடி மக்கள்கிட்ட போனீங்கன்னா அவங்களுடைய வித்தியாசமான முறைகள்லாம் அதிகம். அவங்களாம் சுத்தமாக நீங்கள் அவங்ககிட்ட எந்த விஷயத்தையுமே வாங்க முடியாது. நீங்கள் நம்ம வாழ்வியல் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒன்றா குலசாமியை பற்றி எவ்வளோ ரிசர்ச் பண்ணி எவ்வளோ தெரிஞ்சிக்கலாமே தவிர்த்து பழங்குடி மக்கள்கிட்டலாம் போயிட்டு நீங்கள் குலசாமியை பற்றி எல்லாம் அவ்வளோ விஷயத்தெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. அவங்க உடலோடு பின்னி பிணைஞ்ச விஷயம் அந்த விஷயம். ஒரு இன்புட்டும் வாங்குவது அவ்வளோ எளிதில் கிடையாது. அவ்வளோ உறுதியாக இருப்பாங்க அந்த விஷயத்தில். அதான் அவங்க அவ்வளோ இருந்ததுனால தான் இன்னி வரைக்கும் அவங்க நிற்கிறாங்க. பல விஷயங்கள் அமான விஷயங்களும் கண்ணில் தென்படுது, பல விஷயத்தை முடிச்சு தராங்க, பல மூலிகையை பயன்படுத்துகிறாங்க. அவங்க கண்ணுக்கு மட்டுமே பல மூலிகை தெரியுது. சித்த வைத்தியத்தில் அவங்க மேம்போடு நிற்கிறாங்கன்னா காரணம் என்னன்னா வாடியாக ஒரு செவி வழியாக வரக்கூடிய விஷயங்கள் தான். அவங்க நம்ம எது மாதிரி நம்ம சித்தர்கள் எது வச்ச மாதிரி ஓலைச்சுடியில் மற்றெல்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நரிக்குறவர்கள் இருக்காங்க. அந்த காலத்துல ஒரு தொகுப்புடுகள் அரசாங்கம் எல்லாம் கட்டி கொடுத்து எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு எழுத்து வடிவத்தில் கிடையவே கிடையாது. அவங்க மொழி பேச்சு வழக்குகள் தான் உண்டு, எழுத்து வடிவத்தில் கிடையாது. பட் அவங்களுக்கு இந்த மூலிகையை பற்றியும் பறவைகளை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் ஆழ்ந்த அனுபவம் ஞானங்கள் உண்டு. அவ்வளோ விஷயம் மூலிகை பற்றி தெரியும் அவங்களுக்கு. நான் பார்த்து வியந்து போயிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நீங்கள் திருவண்ணாமலை பக்கத்துலாம் ஒரு குறிப்பிட்ட கிராம பகுதியில் அந்த பக்கம்லாம் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ விஷயம் தெரியுது, அவ்வளோ நாலேஜ் இருக்குது அவங்களுக்கெல்லாம். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. என்ன விஷயம் எந்த விதமும் எழுத்து வடிவத்தில் கிடையாது. செவி வழியாக அப்பா அம்மா சொல்லித்தர விஷயங்கள் இவங்க அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்குற விஷயம்தான். இப்படி தான் பழங்குடி மக்கள்கிட்டையும் குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு வழிபாடு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கமே போக மாட்டாங்க. இந்த நாளில் தான் போன ஒன்றா சேருவாங்க, எங்கே இருந்தாலும் கூடுவாங்க. இங்கே விஷயம் என்னன்னா எந்த மூலையில் பிரிஞ்சு இருந்தாலும் நான் சொல்கிறது இப்போ கம்யூனிகேஷன் இருக்குது. நான் கம்யூனிகேஷன் இல்லாத காலகட்டத்திலேயே ஒரு கணக்கெடு அளவீடு வச்சு அந்த சமயத்தை மட்டும் எல்லாருமே ஐக்கியமாயிடுவாங்க. உறவு முறையில் ஒரே ஒரு பெண்ணும் ஆணும் மற்ற சமூகத்துக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னி வரைக்கும் அந்த மாதிரி குடும்பங்கள்லாம் உண்டு. இன்னி வரைக்கும் ஒருத்தரோட வேறு சமூகத்துக்கு போகாத மக்களும் உண்டு. அந்த குலசாமியுடைய ரூல் இதான்னா ரூல் தான். இன்னும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சில மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய கட்சியில் இருந்த ஒரு நபரே வேறு இனத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் பண்ணாலும் குலதெய்வ சாமி ஒரு கோயிலேருந்து விலக்கி வச்சுதாகவும் அவர் பல ஆண்டு காலம் அவங்களுடைய சமூகத்தில் போய் நின்று
அதை பற்றி காம்ப்ரமைஸ் பண்ணி இல்லை நான் கோயிலுக்கு வரணும்னு சொன்னதுனால சரி ஓகே இதுமேல் மேற்கொண்டு இந்த தவறு செய்யாதீங்க ஓகேன்னு சொல்லி அது சாதாரண அரசியல்வாதி இல்லை, அவர் பெரிய ஆளு. நம்ம அதை கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தான் சமாதானம் ஆகிட்டு ஓகே இனிமேல் கோயிலுக்கு வரலான்றதெல்லாம். ஏன் அதை சொல்கிறேன்னா அந்த குலசாமிக்குன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. அந்த சமூகத்தில் 1000 ஒரு உலகம் ஃபுல்லாக இருக்கிற கோயிலுக்கு வர போக முடியும். உலகத்தில் எந்த நாட்டு கோயிலுக்கு ஒன்றா அவர் நினச்சா ஒரு செகண்டில் போய்ட்டு வர முடியும். அவ்வளோ வலிமை வாய்ந்த மனிதராக இருந்தாலும் கூட அவர் பேஸ் எதுன்னு அவருக்கு தெரியும். குலசாமி தான் பேஸு, நம்ம இங்கிருந்து தான் வளர்ந்து வந்தோம், அது விட்டுற முடியாததுனால தான் அவர் போய் பேசி ஈஸி அதுக்கப்புறம் குலசாமி கோயில் ரெகுலராக போக ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன். நீ யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மனிதனாலும் யோசித்து பாருங்கள். ஒரு ஸ்டேஜில் குலசாமியோட விஷயம் தான் ஆரம்பிப்பாங்க, முடிக்கிறதும் அங்கே தான் முடிப்பாங்க. அது ஏன்னா அவங்க வெற்றிக்கான விஷயம் அவனுக்கு தெரியும். திரும்ப திரும்ப அதான் பதிவு பண்ணுறோம், ஐயா குலசாமி விட்டுறாதீங்க, குலசாமியை விட்டுறாதீங்க, எல்லைச்சாமியை விட்டுறாதீங்க அப்படி சொல்கிறது காரணம்னா உங்களுடைய வெற்றிக்கான ரகசியமே அங்கே தான் அடங்கியிருக்கு. உங்களுடைய ஆணி விதை அங்கே தான் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து மேலே போக போக மேலே போயின்னே இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை மறந்துட்டு போனீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு பிரேக் ஆகிடும். இன்றைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எதுக்கு திருவிழாவுக்கு வர்றாங்களோ இல்லையோ, ஊரில் குலசாமி கோயில் விழா வச்சாங்கன்னா கம்பல்சரி ஆஜராகிடுவாங்க. எப்போதான் ஒருத்தர் சப்போஸ் நான் போக முடியலனா விட அவங்க வீட்டிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கண்டிப்பாக அனுப்பிச்சி வச்சுருவாங்க. இப்போ எது வேணால் மிஸ் பண்ணலாம். கோயில் விழாக்கள்ன்றது வேறு, குலசாமி விழாக்கள்ன்றது வேறு. இதுக்கு அது வித்தியாசம் உண்டு. கோயிலுக்காக 2 வருஷம் போட்டால் அடுத்த வருஷம் போயிடலான்னு விட்டுருவாங்க. ஆனால் குலசாமி விழா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உலகத்தை எந்த மனிதனும் ஆஜராகிடுவாங்க. அது வலிமை தெரியும், அவருடைய வேதனை தெரியும். நாளைக்கு இவனுக்கு வேதனையான விஷயங்கள் எடுத்துன்னு போய் நிற்கக்கூடிய கோயில் அந்த கோயில் தான். இவனுக்கு நல்லது கட்டத்துக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயமும் ஆரம்பித்து அவனுடைய குலசாமி கோயில் தான். ஆனால் ஆரம்பம் அதுதான். அதை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம இறைநிலை பக்தி நிலைக்கு எந்த ஞான மார்க்கத்துக்கோ பொருளாதார மார்க்கத்துக்கோ படிப்படியான உயர்நிலை போகிறதுக்கோ ஒரு முக்கியமான பங்களிப்புன்றது குலதெய்வம் தான் பேஸ். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சாமி, ரொம்ப நன்றி. நன்றி.